வணக்கம். 2/8/2025 சனிக்கிழமைக்கான ராசி பலன்கள். சனி பகவானின் சோதனைகளை எதிர்கொள்ள சகிப்புத்தன்மையும் நிதானமும் ஞானமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். மேஷம், முயற்சியில் சிறு தாமதம் ஏற்படும். தொழிலில் பழைய குழப்பங்கள் தீரும். குடும்பத்தில் ஒரு விஷயம் உங்கள் மனச்சோர்வை நீக்கும். சனி பகவானுக்கு நீல வஸ்திரம் சார்த்தி எண்ணெய் விளக்கேற்றி வணங்குங்கள். ரிஷபம், நட்பு வழியாக ஒரு நல்லது நடக்கும். பழைய கடன்கள் குறையும். மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு பூ சார்த்தி வணங்குங்கள். மிதுனம், நல்லதொரு செய்தி கிடைக்கும். நிதானமான பேச்சினால் ஒரு நன்மை நடக்கும். தொழில் வருமானம் சீராக இருக்கும். விஷ்ணுவை துளசி மாலை சார்த்தி வணங்குதல் சிறப்பு. கடகம், மன அழுத்தம் குறையும். புதிய அனுபவங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகம் பெருகும். சந்திர பகவானுக்கு வெள்ளைப்பூ சார்த்தி வணங்கிட நல்லது நடக்கும். சிம்மம், நீண்ட நாள் முயற்சிக்கு இன்று ஒரு தீர்வு கிடைக்கும். பழைய சிக்கல்கள் நீங்கும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். சூரியனுக்கு தாமரைப்பூ சார்த்தி வணங்குங்கள். கன்னி, சிறிய செலவுகள் கூடும். வரவு சீராக இருக்கும். வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தல் சிறப்பு. துலாம், நீண்ட நாட்களாக நிலைத்து இருந்த பிரச்சனைகள் குறையும். பணவரவு சீராகும். உறவுகளில் நம்பிக்கை அதிகரிக்கும். மகாலட்சுமியை வெள்ளி விளக்கேற்றி வணங்குங்கள். விருச்சிகம், அதிக சுமைகள் இருந்தாலும் வெற்றிக்கான பாதை சுலபமாக இருக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றுங்கள். காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். தனுசு, வாழ்க்கையில் சிறு மாற்றங்கள் ஏற்படும். பயண சந்தர்ப்பங்கள் அமையும். பழைய நண்பர்களால் உதவி கிடைக்கும். ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சார்த்தி ஹனுமான் சாலிசா படிப்பது சிறப்பு. மகரம், பணியிடத்திலோ தொழிலிலோ முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு. சொத்து சம்பந்தமான சிக்கல்களுக்கு தீர்வு வரும். நவக்கிரகங்களுக்கு எண்ணெய் விளக்கேற்றி 9 முறை வலம் வர நல்லது நடக்கும். கும்பம், முன்னேற்றம் ஏற்படும் நாள். குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு. அமைதியாக இருக்க அனைத்தும் சீராகும். துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு பூ சார்த்தி வணங்குதல் சிறப்பு. மீனம், நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் தீர்வு காணும். ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும். குரு பகவானுக்கு மஞ்சள் பூ சார்த்தி வணங்கிட கஷ்டங்கள் நீங்கும். சனி பகவானுக்கும் உங்கள் நிலைத்த தன்மைக்கும் வெற்றியே அமைந்திடட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும். உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.